வாழ்க்கையில நம்முடைய வாய்ப்புகள் இழந்து போயிட்டா அதோட சோர்ந்து போயிருந்துடக்கூடாதுங்க. we have to work hard and we have to be victorious. ஒரு 8 வயது பையன் அவங்க அப்பாவை இழந்துட்டாரு. ஸோ அதனால வாழ்க்கையில என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா அவருக்கு எப்படியாவது அவரை வாழ்க்கையில உயர வைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஆகவே இந்த பையன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டே சின்ன சின்ன வியாபாரங்களை செய்கிறான். அதன் மூலமா அவங்களுக்கு வீட்டுக்கு காசு வருகிறது. ஸோ இந்த பையனுக்கு எப்படியாவது வாழ்க்கையில மேல வரணும்னு சொல்லி ஆசை. அதனால what he did was he understood எல்லாரும் டெய்லி யூஸ் பண்ற இந்த அகர்பத்திய இந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கை why don't I manufacture? சின்ன வயசுல மைசூர்ல இருந்து குன்னூருக்கு போய் குன்னூர்ல அங்க இவருக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது. டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ரன்சஸ் வேர்ல்டு ஃபுல்லா இருந்து வரதை பாக்குறாரு. அவங்க அம்மாட்ட சொல்றாரு, அம்மா இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது, ஒரு பெஸ்ட் இன்சென்ஸ், அதாவது நல்ல ஸ்மெல் வர்ற ஒரு அகர்பத்தியை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொன்ன உடனே அவங்க அம்மா தான்ட்ட இருந்த எல்லா நகையும் கொடுத்து ஒரு 2000 ரூபாய எடுத்து அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. அந்த பையன் என்ன செய்யறாரு, அதை எடுத்து பிரான்ஸ்ல இருந்து இன்சென்ஸை பெர்ஃப்யூமை இம்போர்ட் பண்ணி அதை வச்சு ஒரு ஃபார்முலா தயாரித்து ஒரு அகர்பத்தியை உருவாக்குறார். 1940ல இந்த அகர்பத்தியை உருவாக்கி 1948ல அவர் அதற்கான ஒரு ஃபேக்டரிய மைசூர்ல வைக்கிறார். நடந்தது என்ன, இன்னைக்கு அந்த என் ரங்கான்றவர் ஆரம்பிச்ச அந்த பிராண்டு தான் இன்னைக்கு வேர்ல்டுலயே ஒரு பெரிய பிராண்டு. அந்த பிராண்டுக்கு பேரு சைக்கிள் அகர்பத்தி. 1700 crores எம்பையருங்க. 1000 crore பிசினஸ் பண்றாங்க. அதுல 75 கண்ட்ரீஸ்க்கு மேல இன்னைக்கு வரைக்கும் 12 மில்லியன் அகர்பத்திஸ அவங்க நிறைய ஊருக்கு அனுப்பி இருக்கிறாங்க, வித்திருக்கிறாங்க. Can you imagine? Cycle brand is one of the number 1 அகர்பத்திஸ் in the whole world. இன்னைக்கு அது அவங்க 3ஆம் தலைமுறையாக அர்ஜுன் ரங்கா அப்படின்றவரு now he is running the company. ஒரு சின்ன பையன், அப்பா இல்ல, ஆனா வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு மேல வரணும்னு முடிவு பண்ணாரு. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கிறாங்க. உங்க லைஃப்ல கூட நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்றது முக்கியம் இல்ல, எங்க போறீங்கன்றது முக்கியம். தாவீது ஒரு சின்ன ஆட்டு இடையன், சிறு ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவன். ஆனா ஆண்டவர் அவனை ராஜாவாக உயர்த்தினார், தேசத்துக்கே ராஜாவாக உயர்த்தினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிற ஒரு நேரம் வருகிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ணுகிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள். Don't look at the past, look at the future, because God has a wonderful future for you and he is going to lift your head. இன்னைக்கு நீங்க அந்த கஷ்டப்படுற அந்த 1000 10,000க்கு இந்த 1 லட்சம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, ஆண்டவரால அதை உங்களுக்கு வாய்க்க பண்ண முடியும். நிச்சயமா உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆண்டவர் உங்களை கோடா கோடிகளுக்கு அதிபதியாய் மாற்ற முடியும். It's not about your past, it's about your future. God is going to lift you from the mighty clay and position you on the rock to stay. God bless you. Have a wonderful day. Get ready for a great breakthrough.